ஏன் நான் பேசும் வார்த்தைகளை அந்த தூதன் எழுதி கொண்டிருக்கிறான் என்று நான் அந்த புறாவிடம் கேட்டேன். அதற்கு அந்த புறா, நியாயத்தீர்ப்பின் நாளிலே நீ பேசின வார்த்தைகளை நினைவு கூறும்படியும், நீ ஏறெடுத்த ஜெபங்கள், விண்ணப்பங்கள், விசுவாச வார்த்தைகளும், நீ பேசின வீண் வார்த்தைகளும், அவ்விசுவாச வார்த்தைகளும், நீ மற்றவர்களை நியாயம் தீர்க்கும் வார்த்தைகளும் நியாயத்தீர்ப்பின் தராசிலே வைக்கப்படும்படியாகவும் எழுதி கொண்டிருக்கிறான் என்றார். மத்தேயு 12:36 எனக்கு நினைவு கூறப்பட்டது. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகளை யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கொப்பு வைக்கப்பட வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அதே நேரத்தில் உனக்கு ஆபத்து நேரிடும் பொழுது பட்டயத்தை உருவி உன்னை பாதுகாக்கவும் செய்வான். உன் கண்களுக்கு இவர்கள் மறைக்கப்பட்டிருந்தனர். இவர்களே உன்னை கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அனுதினமும் பிசாசின் கிரியைகளிலிருந்து உன்னை காத்து வருகின்றனர். கர்த்தருடைய அக்கினி வேலிகள் உன்னை சூழ்ந்திருப்பதினால் நீ அனுதினமும் பாதுகாக்கப்படுகிறாய். உன்னை எதிர்க்கும் பிசாசின் தாக்குதல்கள் இதில் நடக்கும் பொழுது ஒரு யுத்த காலத்தை போல இருக்கும். அதனால் இந்த பாதுகாப்பு உனக்கு காண்பிக்கப்பட்டது. நீ பயப்படாமல் போ என்றது. என் பாதத்தை அந்த பாதையில் வைத்தேன். ஏதோ ஒரு பெலன் வைராக்கியம் கொள்ளும்படி செய்தது. நான் வலதுபுறமும் இடதுபுறமும் பார்க்காமல் மெதுவாக நகர்ந்து சென்று கொண்டிருந்தேன். இப்படியே பல மணி நேரங்கள் நடந்திருப்பேன். ஒன்றும் எனக்கு நேரிடவில்லை. இவ்வளவுதானா, பரவாயில்லையே, சுலபமாக நடந்து விடலாம் போல் இருக்கிறது என்று ஒரு தைரியம் வந்தது. அப்பொழுதுதான் அந்த வாசலை பார்த்தேன். எனக்கு முன்பாக ஒரு வாசல் இருந்தது. அந்த வாசலை நெருங்கினேன். என் பாதையின் மேல் அந்த வாசல் மூடின கதவுகளுடன் இருந்தது. இன்னும் அதன் அருகில் சென்று பார்த்தேன். அதன் மேல் அன்பு என்று எழுதியிருந்தது. அந்த வாசல் 2 கரம் இணைந்தவாறு அதன் தாழ்பால்கள் இருந்தன. புறாவானவர் என்னிடம், அந்த ஆவியின் கனி எங்கே என்று கேட்டார். நான் பதற்றத்துடன் அந்த கனியை தேடினேன். அது என் ஜெபம் என்ற தோல் பையில் இருந்தது. அதை எடுத்தேன். உடனே அவர் என்னிடம், அதை கொண்டு போய் அந்த கரத்தில் வை என்றார். நானும் அப்படியே செய்தேன். அதிலிருந்து சாறு வடிந்தது. உடனே அந்த கனியை எடுத்துக்கொண்டேன். அந்த வாசல் திறந்தது. அப்பொழுது உள்ளே செல்வதற்கு முன்பாக ஒரு வசனம் அந்த வாசலின் நெற்றியில் பொறிக்கப்பட்டிருப்பதை கண்டேன். அன்பு சகலத்தையும் தாங்கும் என்ற வசனம் எழுதியிருந்தது. அப்பொழுது அந்த புறாவானவர் சொன்னது, அந்த வசனத்தை கவனித்தாயே, அந்த வசனத்தை கேடகமாக மாற்றிக்கொள் என்றார். வசனத்தை எப்படி நான் கேடகமாக மாற்ற முடியும் என்றேன். அப்பொழுது அந்த புறாவானவர் என்னிடம் சொன்னது, நான் சொல்லுகிற ஜெபத்தை ஏறெடு, அப்பொழுது அந்த வசனம் கேடகமாக உன் கரத்தில் வரும் என்றார். புறா ஜெபித்தது. அன்பு நிறைந்த இயேசுவே, அன்பு சகலத்தையும் தாங்கும் என்று உம்முடைய வசனம் சொல்கிறது. அந்த வசனத்தின்படி நான் சகல துரோகங்களையும், சகல வீண்பழிகளையும், சகல அவமானங்களையும், சகல ஏமாற்றங்களையும், சகல துக்கங்களையும் தாங்கிக் கொள்ள எனக்கு ஒரு வல்லமையான கேடகத்தை தாரும் என்றது. அப்படியே நானும் ஜெபித்தேன். என் வாயிலிருந்து வெளியேறிய அந்த வார்த்தைகள் அப்படியே ஒரு கேடகமாக மாறியது. எபேசியர் 6:16 படி, பொல்லாங்க நெய்யும் அக்னி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். அந்த கேடகத்தில் விசுவாசம் என்று எழுதியிருந்தது. அது என் கரத்தில் எடுக்க முயற்சித்தேன். மிகவும் கனமாக இருந்தது. என்னால் தூக்க முடியவில்லை. புறாவே, இந்த கேடகத்தை என்னால் தூக்க முடியவில்லை. நான் என்ன செய்ய என்று நான் புறாவிடம் கேட்டேன். அதற்கு அந்த புறா, இந்த கேடகத்தை தூக்குவது விசுவாசத்தால் மாத்திரம்தான் முடியும். நீ விசுவாசத்தோடு கேடகத்தை தூக்கு என்றது. நானும் இயேசுவே உம்மை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டு அந்த கேடகத்தை தூக்கினேன். அப்பொழுது அந்த கேடகத்தை அசைக்க கூட முடியவில்லை. நான் புறாவிடம், இதற்கு மேல் நான் என்ன செய்ய? இனி இதை என்னால் அசைக்க முடியாது. நான் பலனில்லாமல் மிகவும் சோர்வடைந்து காணப்படுகிறேன். எனக்கு உதவி செய்யும் என்று அந்த புறாவிடம் நான் கேட்டேன். அதற்கு புறா எந்த பதிலும் பேசவில்லை. அப்பொழுதுதான் நான் எனது வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் வானத்தை நோக்கி பார்த்தேன். ஒரு வெண்மையான வெளிச்சத்தை ஒரு கருமேகம் மூடி இருந்தது. அதுபோலவே என் இடதுபுறமும் பார்த்தேன். ஒரு சிவப்பு நிற அந்தகார வெளிச்சத்தை ஒரு கருமேகம் மூடியிருந்தது. ஏதோ ஒரு போர் தொடங்குவதற்கான ஆயத்தங்கள் நடப்பதைப் போல சத்தங்கள் கேட்டது. அந்த சத்தங்கள் இடி முழக்கம் மின்னலும் போல என்னை கலங்கடிக்க செய்தது. அப்பொழுது ஏதோ ஒரு இரைச்சல் காற்றை கிழித்து கொண்டு வருவதைப் போல் இருந்தது. எனக்கு பதற்றம் அதிகரித்தது. எனக்கு முன்னும் பின்னும் இருந்த தூதர்கள் தங்கள் பட்டயத்தை சுழற்ற ஆரம்பித்தார்கள். அப்பொழுது ஒரு அக்கினி அம்பு எங்கிருந்தோ என் பாதத்தின் அருகே ஒரு ஏவுகணை போல வந்து சொருகி நின்றது. நான் மிகவும் பயந்து நின்றேன். அந்த அம்பில் ஒரு தோல் பொருள் இருந்தது. அதை எடுத்து படிக்கும்படி புறாவானவர் என்னிடம் சொன்னார். நான் எடுத்து நடுக்கத்தோடு அதை படித்தேன். அதில் இவ்வாறு எழுதியிருந்தது, நீ இந்த பாதையில் நடந்து போனால் உன்னை நிர்மூலமாக்குவோம். இப்படிக்கு வானமண்டலத்தின் சேனை என்று எழுதியிருந்தது.